Hi friends, welcome to YS Staff. இன்னைக்கு நம்ம பைத்தம் பருப்பு பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சமையல் எண்ணெய். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, 3 பச்சை மிளகாய் எடுத்துகிட்ருக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா பிடிக்காதவங்க காஞ்ச மிளகா கூட எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போடுறேன். மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அரிஞ்சு வச்ச பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பைத்தம் பருப்பு எடுத்துகிட்ருக்கிறேன். நான் ஒரு 30 நிமிஷம் இதை ஊற வச்சுருக்கிறேன். தண்ணியில் ஊற வச்சு இப்போ தான் கழுவி எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் அப்படியே இதில் போட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாத இருக்கிறதுக்கு இந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் சோடா மாவு போடுறேன். இதுலேயே ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. வேவற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஓகே, இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். வெந்துடுச்சு. ஓகே, சுவையான பைத்தம் பருப்பு பீன்ஸ் பொரியல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.